ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 12 வெரைட்டி காய் போட்டு தான் இன்றைக்கி வந்து சாம்பார் வந்து பண்ண போகிறோம். இந்த சாம்பார் மசாலா வந்து நம்ம வந்து அரைச்சி தான் பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு, லைட்டாக ஸ்வீட்னஸ் அந்த மாதிரி இருக்கும். மசாலா எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து உடனே அரைச்சி பண்ணுறதுனால அதோட டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சாம்பாரை நீங்கள் வந்து சாப்பாடு கூடயும் சாப்பிட்டுக்கலாம், டிஃபனுக்கு கூட எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு வந்து இதை வந்து குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டுடலாம். இது கூடவே ஒரு 7லேருந்து 8 பல் வெள்ளைக்கூடு, அப்புறம் ஒரு 15 சின்ன உள்ளி, அதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா. இதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு பூசணிக்காய். இந்த பூசணிக்காய் இது கூட போடும்போது அந்த ஸ்வீட்னஸ் அந்த சாம்பார்லேயே நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம வந்து பூசணிக்காய் சாப்பிடாதவங்க கூட அதிலே வந்து மேஷ் ஆகிட்டுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக காயப்பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் அடித்து எடுத்து அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, அப்புறம் வெண்டைக்காய், பீன்ஸு, சீனி அவரைக்காய், கொஞ்சமாக பூசணிக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், அப்புறம் பெரிய உள்ளி, முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே வந்து இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு வேக வச்சுருப்போம், அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த சூடோடு இருக்கும்போதே நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கிடலாம். அப்போ தான் நல்லா வந்து மேஷ் ஆகும். அதனால தான் இப்போ எல்லாமே நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அப்படியே நம்ம வந்து தனியாக வச்சிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து அதே குக்கர் எடுத்துடுங்க. அந்த குக்கரில் நம்ம வந்து காயெல்லாம் வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பண்ண வேண்டாம்னா நீங்கள் வந்து நார்மலாக கூட அடுப்பில் போட்டு நம்ம வந்து வேக வைக்கலாம். இப்போ இதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் அடித்து எடுத்துடுங்க. காய் முழுசாகவே ரொம்ப அப்படி இருக்கணும்னா நீங்கள் 1 விசில் அடித்து எடுத்தாலே போதும். இப்போ வந்து 2 விசில் அடித்து எடுத்தாச்சு. இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம வச்சுருந்த பருப்பில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து வச்சிடலாம். இது வந்து எல்லா காயுமே போட்டு பண்ணும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து சாம்பார் பொடி வந்து அரைச்சிடலாம். இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துடுங்க. அதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அப்புறம் வத்தல் வந்து ஒரு 3 வத்தல். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருள் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது போடும்போது டேஸ்ட்டு அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் துருவின தேங்காய். இதே எடுத்து போடும்போது அந்த டேஸ்ட்டே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு எல்லாத்தையுமே நம்ம அதில் வந்து போட்டுடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து வதக்கி எடுக்க போகிறோம். அப்போ தான் எல்லா பொருளுமே வந்து நமக்கு வந்து நல்லா வந்து வறுபட்டு வரும். அதனால தான் லோ ஃப்ளேமில். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் போட்டுவிடுங்க. நல்லா வந்து வறுபட்டு அந்த ஸ்மெல் வந்து வரும், கலரும் சேஞ்ச் ஆகும். அந்த டைம் நம்ம இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுவிடுங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சும்மா ஒரு பல்ஸ் மட்டும் நல்லா வந்து அரைச்சி எடுத்துடுங்க. கொஞ்சம் அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டு அரைச்சிடுங்க. அப்போ நல்லாவே அரைப்பட்டு வந்திருக்கும். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வத்தல் மட்டும் அரைப்படாமல் இருக்குது. அதை நம்ம எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அப்படியே வச்சிடலாம். இப்போ நான் அரைச்ச மசாலா வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு பருப்புக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எல்லா மசாலாவையும் இதிலே வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இது கூடவே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். கொஞ்சமாக புளி வந்து ரொம்ப வந்து ஊற்றாண்டா, கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சர்க்கரை போட்டுவிடுங்க. இதுக்கப்புறம் நான் வந்து கலருக்காக மட்டும் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி வத்தல் பொடி போட்டிருக்கேன். அப்படி உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து இதை வந்து போட வேண்டாம். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். சூப்பராக சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்லிக்கீரை மட்டும் போட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, வத்தல், காஞ்ச மிளகாய் இது எல்லாமே போட்டு தாளித்து நம்ம இதில் வந்து ஊற்றிடலாம். இந்த சாம்பார் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வந்து எல்லா காயுமே போட்டு இந்த சாம்பாரை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.